எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக் வித் நந்து, அரிசுவை அன்லிமிட்டெட். இன்றைக்கி நம்ம ஈவினிங் டீ டைம்க்கு ஏற்ற மாதிரி சுட சுட சூப்பரான கட்லெட் எப்படி செய்யுதுன்னாங்க பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கட்லெட் வித்தியாசமான ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் தாங்க பார்க்க போகிறோம். அதோட நம்ம வீடியோஸில் இனிமேல் டிப் ஆஃப் த டே அப்படின்னு ஒரு குட்டி செஷன் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு. இதில் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதோட இன்னும் சில காய்கறிகள் ஸ்வீட் கார்ன், கேரட், பச்சை பட்டாணி சேர்த்து நம்ம இந்த கட்லெட்டை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கட்லெட்டை செஞ்சு டிப் பண்ணுறதுக்கு மைதா மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல். அதில் கொஞ்சம் மிளகு ஜீரக தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு விதமான ஒரு ஸ்பைசினஸ்க்காக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதோட நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மேகி மசாலா, நம்ம மேகி வாங்கும்போது நம்ம பேக்கெட்டில் கிடைக்கும் இல்லையா, அந்த மசாலா 2 டேபிள் ஸ்பூன். அது இல்லைன்னா மேஜிக் மசாலான்னு நம்ம கடையிலே விற்கும், அதையும் வாங்கிக்கலாம். தனி மிளகாய் தூள் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன். சக்கரவள்ளி கிழங்கு திதிப்பு இல்லையா, அதனால காரத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இது பிரெட் கிரம்ஸ். பிரெட் கிரம்ஸ் இல்லை அப்படின்னா நான் இங்கே ரஸ்க் இருக்கு இல்லையா, அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதாங்க இன்க்ரீடியன்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா நைஸாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச மற்ற காய்கறிகளையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கேரட், பட்டாணி எல்லாத்தையுமே நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற ஸ்வீட் கார்னையும் இதில் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி தழை, அந்த மேஜிக் மசாலா சொன்னேன் இல்லையா, அந்த மேகி மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்போதுமே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து தான் இந்த கட்லெட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து செய்கிறோம். இதில் பிசையறதுக்கு நல்லா பக்குவமாக பிசையறதுக்கு நம்ம தேவையான அளவு பிரெட் கிரம்ஸையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கிள்ளி எடுக்கும்போது இந்த மாதிரி உருட்டை வரணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பேட்டீஸை ரெடி பண்ணிடலாம், கட்லெட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ், அந்த மைதா மாவை கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட்லெட் எந்த ஷேப்பில் வேணுமோ இல்லை எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ செய்ய போகிறோம். கைகளுக்கு நடுவில் நல்லா உருட்டிட்டு எந்த ஷேப் வேணுமோ அதை இந்த மாதிரி ஒரு ஈக்குவலான சர்ஃபேஸில் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட கட்லெட். நான் இங்கே ரவுண்ட் ஷேப்பில் செய்கிறேன். ஸோ நம்மளோட கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மைதா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணதை பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா பிரெட் கிரம்ஸ் ஒட்டுற அளவுக்கு பரட்டிக்கோங்க. எல்லா கட்லெட்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் இங்கே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒவ்வொரு கட்லெட்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு ரோஸ்ட் பண்ணுங்க. ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணி விட்டு இன்னொரு சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ளிப் பண்ணி
ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக கோட் ஆகி நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்டரில் நம்மளோட கட்லெட் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இது ஒரு ஈவினிங் டீ ஒரு காஃபி டைமுக்கு ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸ். நம்ம குழந்தைங்க விரும்பி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்நாக் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது எந்த விதமான சாஸஸோடையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்பவே டெம்டிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கட்லெட். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாப் இதோட இந்த வீடியோ முடியல. ஆல்மோஸ்ட் நம்ம போட போகிற எல்லா வீடியோஸ்லையுமே இனிமேல் டிப் ஆஃப் த டே அப்படின்னு ஒரு குட்டி செஷன் இருக்க போகுது. அதில் கிச்சன் ஹோம் ரிலேட்டட் டிப்ஸ் தாங்க ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் நிறையா டிப்ஸ் தெரியுமா? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன டிப் அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபென்யூக்ரீக் மேத்தி சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெந்தயத்தை பற்றி தாங்க. வெந்தயத்தை இந்த அளவுக்கு சமையலில் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த டிப் இருக்க போகுது. கொஞ்சமாக வெந்தயத்தை வெறும் வாணலியில் எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து ஃபைனாக பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை நம்ம எதுக்கு சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா, புளிப்பு சம்மந்தப்பட்ட எல்லா ரெசிபீஸ்க்குமே 1/2 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன் இதை சேர்க்கும்போது சுவையும் மனமும் அதிகமாக இருக்கும். புளிப்பு அப்படின்னாலே புளி சேர்த்து செய்யக்கூடிய காரக்குழம்பு, சாம்பார், ரசம், புளி காய்ச்சல், அதே மாதிரி தக்காளி சேர்த்து செய்யக்கூடிய தக்காளி ஊறுகாய், தக்காளி சாதம், தக்காளி சேவை, அதே மாதிரி லெமன் சேர்த்து செய்யக்கூடிய லெமன் ஊறுகாய், லெமன் சாதம், லெமன் சேவை எல்லாத்துக்குமே ஒரு துளி ஆட் பண்ணலாம். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு சூப்பரான டிப், சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ண, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண.